ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரட்சிப்பை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரட்சிப்பில் மறுபிறப்பு என்றால் என்ன, அதை ஒரு மனிதனுடைய சரீரப்பிரகாரமான பிறப்பினோடு கம்பேர் பண்ணி சில காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். முதலாவது, ஒரு மனிதன் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த பிறப்பிற்காக அந்த குழந்தையிட்டிருந்து எந்த கான்ட்ரிபியூஷனுமே இல்லை. அதுபோல் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவது அவனுடைய கிரியையினால் அல்ல அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே இருளில் இருக்கிறது. அதே போல் நீங்களும் நானும் இருளில் இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம். மூன்றாவது, குழந்தை பிறக்கும் பொழுது இட்ஸ் அ பிராண்ட் நியூ, அதாவது அந்த குழந்தைகிட்ட எல்லாமே புதுசு. கண், காது, மூக்கு, சரீரத்தில் இருக்கிற எல்லா பகுதி எல்லாமே புதுசு. அதே மாதிரி ஒரு விசுவாசியும் அவன் பிராண்ட் நியூவாக இருக்கிறான். அதே மாதிரி அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை குறித்து அவங்க அப்பாவுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அதே மாதிரி நாமளும் பிறந்தபோது மறுபடியும் பிறக்கும் பொழுது நமக்கென்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கான கிருபைகளை நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு. வச்சு அதை நிறைவேற்ற தான் நம்ம இந்த உலகத்தில் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு புதுமண தம்பதியராக இருந்து வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஒரு புதிதான தகப்பன் தாயாக மாறி வாழ்கிற வாழ்க்கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3.5 கிலோ அல்லது 4 கிலோ இருக்கிற குழந்தை 70 கிலோ 80 கிலோ இருக்கிற அப்பா அம்மாவோட அஜெண்டாவையே டோட்டலாக மாற்றிடும். இது வரதண்டிக்கும் அவங்களோட வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ இந்த குழந்தை வந்த உடனே அப்பா அம்மாவோட அஜெண்டாவே இப்போ யார் கையில் இருக்குன்னா அந்த குழந்தை கையில் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த குழந்தை பலசாலிங்கிறதுனால இல்லை இந்த குழந்தை அப்பா அம்மாவை ஏதாவது பண்ணிருங்கிறதுனால இல்லை. இட்ஸ் அ நியூ என்ட்ரி இன்டு த ஃபேமிலி. கணவனும் மனைவியுமா இருந்த அவங்களுக்குள்ள 2 பேர் மட்டும் இருந்த அந்த குடும்பத்துக்குள்ள மூன்றாவதாக ஒரு நபர் அந்த குடும்பத்தோடு இணைக்கப்பட்டதுனால இவர் சைஸில் சிறுசாக இருந்தாலும், வயசில் சிறுசாக இருந்தாலும், தோற்றத்தில் எல்லாத்துலேயுமே இருக்கு, ஒன்றும் தெரியாமலே இருந்தாலும் இவர் உள்ளே வந்த உடனே இவருக்காக அந்த டோட்டல் ஃபேமிலியை பார்த்திங்கன்னா தங்களோட அஜெண்டாவே மாற்றிடுவாங்க. இன்றைக்கி சபையும் ஒரு புதுசாக ஒரு விசுவாசி உள்ளே வந்த உடனே இப்படி தான் ரியாக்ட் பண்ணோம். பட் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேறு டாபிக். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட உடனே மிகப்பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குடும்பத்தில் நாமளும் ஒரு அங்கமாக இணைக்கப்படுகிறோம். எ பேபி இஸ் பார்ன், பட் நாட் ஜஸ்ட் ஆஸ் அ பேபி, எ மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. அதே போல் நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம எப்படி ஆயிடுறோம் அப்படின்னா கிறிஸ்துவின் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக மாறிடுறோம். ஒரு சபையில் நம்ம சேர்ந்த உடனே அல்லது ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்ந்த உடனே இது எப்படின்னா ஏதோ ஒரு சபைங்கிற ஒரு கட்டடத்துக்குள்ளே இல்லை மாதம் ஒரு பணத்தை கொடுத்து இல்லை. இது ஒரு குடும்பத்து உறவு. ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்ம ஐக்கியமாகிறோம். நாம் எல்லாரும் இயேசுவினுடைய குடும்பத்துக்குள்ளே ஐக்கியமாயிட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது தேவனுடைய அன்பை குறிக்குது. ஒரு விசுவாசி தேவனை நோக்கி வரான் அப்படின்னா, அதாவது சபைக்குள்ளே வரான் அப்படின்னா எவ்வளோ பெரிய தேவ அன்பு. வாசிக்கிற பாருங்கள, 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பாவியாக இருக்கிற ஒரு மனுஷனை பிள்ளையாக மாத்திர ஒரு விஷயத்தை காமிச்சு ஆண்டவர் சொல்கிறாரு, என் அன்பு என்னன்னு பார்க்கணுமா? ஆமாம் ஆண்டவரை காட்டுங்க அப்படின்னா, நீ இயற்கையை பார்க்க வேண்டாம், படைப்புகளை பார்க்க வேண்டாம், எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம், ஒன்றை பாரு, அதுதான் என் அன்பு. என் அன்புக்கு சாட்சி யார? நீ தான் சாட்சி. எப்படி? நீ பாவியாக இருந்த, நீ எனக்கு எதிரியாக இருந்த, உன்னை என் பிள்ளையாக மாற்றினேன், இதை வச்சே நீ தெரிஞ்சுக்கோ நான் எவ்வளோ பெரிய அன்பு உள்ளவன் அப்படின்னு சொல்லி. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு புதிய சிருஷ்டியாக இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரோட அன்பை பல இடங்களில் பார்த்தவங்க நம்மளை பார்த்த உடனே ஆஹா, பிசாசுக்கு அடிமையாக இருந்தவனை ஃபேமிலியில் சேர்த்துக்கிட்டாரு. இந்த ஃபேமிலியில் சேர்த்துக்கிட்டாருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒருவேளை நம்ம நண்பர்களுடைய அப்பாவை பார்த்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நாமளும் ஒரு மரியாதை நிமித்தமாக அப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவோம். அம்மாவை, நண்பனுடைய அம்மாவை அம்மா நல்லா இருக்கீங்களா ஒரு மரியாதை நிமித்தமாக. இப்போ ஒருவேளை அந்த தாயோ தகப்பனோ மரிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை தகப்பன் மரிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். மரித்த உடனே அந்த தகப்பனுடைய சொத்து விவரங்கள் எல்லாம் எடுத்து அதை அவங்க பையனுக்கு எழுதுகிறாங்க. அவர் உங்கள் நண்பன். நீங்களும் போய் அவர் அப்பான்னு தான் கூப்பிட்டீங்க, அந்த பையனும் அப்பான்னு தான் கூப்பிட்டான். இப்போ நீங்கள் போய் நின்றுட்டு என்ன சொத்தை 1 பங்கு வைக்கிறீங்க, 2 பங்கு வைங்க, நானும் வந்திருக்கிறேன், நானும் அவருக்கு பையன்தான் அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களா? நீங்கள் அப்பான்னு கூப்பிட்டாலும் சொத்து முழுக்க அவனுக்கு தான் சேரும். தேவன் உங்களை என்ன எப்படி மாற்றினார் அப்படின்னா,
என்றைக்கு மனம் திரும்பி நான் விசுவாசித்து தேவனுடைய பிள்ளையாக மாறின உடனே அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தில் என்ன உடன் பங்காளராக சேர்த்துட்டாராமா. அது எப்படி சொல்லலாமா? அந்த பையன்கிட்ட போய் கேட்ட உடனே சொந்தக்காரங்களாம் சொல்கிறாங்க, டேய் அவருக்கு ஒரு பையன் தான் ஆக்கும், சொத்து அவன் பேரில் எழுத முடியும். உடனே அந்த பையன் ஒரு நிமிஷம் நெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இவன் சகோதரன், எழுதுகிற சொத்தெல்லாம் சேர்த்து அவனுக்கு சேர்த்து எழுதுங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லுவானா? அப்படி ஒரு காரியம் நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஆனால் தேவன் அப்படி நடத்தி காண்பித்தார். உங்களை என்னையும், இப்பேற்பட்ட பாவியாக இருந்த என்ன, பாவமே செய்யாத நித்தியமாக திருத்துவத்தின் இரண்டாவது நபராக இருந்த அந்த இயேசு கிறிஸ்துவோட சேர்த்து உடன் சுதந்திரர், அதாவது கோஹேர் அப்படின்னு எழுதிட்டாராமா. வசனம் எப்படி சொல்லுது பாருங்களேன். யோவான் 1:12 சொல்லும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம்னா எக்ஸூசியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா ப்ரிவிலேஜ், ரைட்ஸ். என்னதான் இந்த பையனுடைய அப்பாவை நீங்களும் அப்பான்னு கூப்பிட்டாலும் அந்த பையனுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜ் உங்களுக்கு கிடையாது. ஆனால் இங்கே தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்றைக்கு ஒன்று என் பிள்ளைன்னு ஏற்றுக்கிட்டனோ அன்னைக்கு என் சொந்த குமாரனுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜுக்கு நீ ஒரு கோஹேர், உடன் பங்காளர் அப்படின்னு சொல்கிறாரு. நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் உண்மையிலேயே உங்களை என்னையும் பிள்ளைகளாக பார்க்கிறார். அதை குறித்து சொல்லும் பொழுது இன்னும் சொல்கிற 1 யோவான் 3:1 சொல்கிறாரு, அடாப்ட் பண்ணிட்டேங்க லாங்குவேஜ் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அன்றைக்கு வாழ்ந்த காலத்தில் இப்போ தெருவில் ஒரு பையன் பிச்சைக்காரனாக இருக்கிறான், நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, போன உடனே அவன் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறானே கஷ்டப்படுறான், வா அவனை அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போக முடியாது. அவனை வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னே கோர்ட்டுக்கு கூட்டு போகணும். கோர்ட்டுக்கு கூட்டு போய் அங்கே லீகலாக இவனை என் பிள்ளைய அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்க சொல்லும்போது என்ன சொல்ல வரீங்கன்னா, உங்களுக்கு 100 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, ஒரே பையன் ஏற்கனவே இருக்கிறான், அவனுக்கு தான் மொத்தம் 100 கோடி ரூபாய் சொத்தும். இப்போ இந்த பையனை நீங்கள் கோர்ட்டுக்கு கூட்டு வந்து என்னோட அடாப்டட் சன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, உங்களோட மரணத்திற்கு பின்பு 100 கோடி ரூபாய் சொத்தில் 50 கோடி ரூபாய் சொத்து தான் உங்களோட ஒரிஜினல் பிள்ளைக்கு போகும், இந்த பிள்ளைக்கும் அதே அளவு பங்கு இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க. இந்த டெர்மினாலஜிக்கு பேர் தான் அடாப்ஷன். அதைத்தான் பவுல் பலமுறை பயன்படுத்துகிறார், அதை நம்ம பின்னால் கற்றுக்கொள்வோம். ஆனால் இங்கே தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, என் சொந்த குமாரனுடைய கோஹேர் இவங்க. மத்தேயு 25:40 அப்படி சொல்லுது. அதில் ரோமையா ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, அதற்கு ராஜா பிரயுத்திரமாக, மிகவும் சிறியவரான என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்படின்னா இந்த சின்ன பையன் ஒருத்தனுக்கு என்ன செய்கிறியோ, என்னோட சர்வன்ட் செய்கிறியோ அதை நீ எனக்கே செஞ்சப்பா அப்படின்னா தனக்கு ஈக்குவேட் பண்ணுறாரு. அதை தனக்கே செஞ்சதா அவர் அதை ஈக்குவேட் பண்ணுறாரு. ரொம்ப எளிதாக உங்களுக்கு சொல்கிறேனே, நீங்கள் ஏசுப்பா ஏற்றுக்கிட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, கண்ணீர் போயிடும், கல்யாணம் ஆயிரும், வீடு கிடைக்கும், வியாதி போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் மறந்துட்டீங்க, எப்பேற்பட்ட சுதந்திரத்திற்கு நான் உடன் பங்காளராக ஆகிறேன். ஒரு சில வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன், நீங்கள் அப்புறமா படித்து பாருங்கள். எபேசியர் 4:13, யோவான் 16:7-11 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா, என்னத்தை கொடுத்தாருன்னா அவர் ஆவியவே எனக்கு கொடுத்தாரியா. எப்படி என்ன எனக்கு பெருசாக கொடுத்துட்டாரு. ரோமர் 5:11, அவர் எனக்கு அப்பாவானது மாத்திரமல்ல, நாங்கள் ரெக்கன்சல் ஆகிட்டோம், தேவனுடைய ஒப்புரவாயிட்டோம், பகைஞராக இருந்த தேவனுடைய ஒப்புரவாயிட்டோம். இதெல்லாம் என்னது? ப்ரிவிலேஜ். எபேசியர் 2:18, 1 பேதுரு 3:18 என்ன அப்படின்னா, ஐ ஹவ் த ஆக்சஸ் டு காட். எப்படி ஒரு பிரசிடென்ட் ரூமுக்குள்ளே யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் போக முடியாது. ஆனால் அந்த பிரசிடென்டோட பையன் யார்கிட்டையும் கேட்டுட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா பிரசிடென்டோட பையன் எனி டைம் ஈ கேன் கோ. எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் தெரியுமாங்க. தேவனை சேரவே முடியாமல் இருந்த ஒரு காலம் இருந்தது. பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான், அதுவும் அவன் தனக்கான பாவ நிவர்த்தி செஞ்சுட்டு தான் உள்ளே போக முடியும். ஆனால் நீங்களும் நானும் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் அப்படின்னா, எனி டைம் வி கேன் ரீச் காட். இன்னும் சொல்லப்போனால் எபேசியர் 1:5, யோவான் 1:12 சொல்லும் பொழுது எப்படி நம்மளை அவருடைய பிள்ளையை அடாப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுது. ஏகப்பட்ட ப்ரிவிலேஜஸ். கோஹேர் வித் கிரைஸ்ட், சப்ளைஸ் ஆஃப் ஆல் கிரேஸ். இன்னும் சொல்ல போனால் எல்லா சாபமும் எனக்கு ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. சாவு தான் இருக்கிறதுல மிகப்பெரிய கொடுமையான விஷயம். அந்த சாவின் மேலையும் எனக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார். இன்னும் சொல்லப்போனால், ரொம்ப அதிகமாக சொல்லப்போனால், பரலோகம்னு சொல்லி கற்பனை காண்றோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நித்திய ஜீவனையே கொடுத்த, நித்தியமாக நீ என் கூடயே இருப்ப. இந்த ஆசீர்வாதம்லாம் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? நான் மறுபடியும் பிறந்ததுனால.
நான் மறுபடியும் பிறந்ததுனால நான் ஏதோ மறுபடியும் பிறந்தவன் இல்லைங்க. ஐ எம் த கோ-ஹேர் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராக நீங்களும் நானும் மாற்றப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இதில் இருக்குது. சீப்பான உலக ஆசீர்வாதம், அதாவது உலக ஆசீர்வாதம் தவறு நான் சொல்ல வரல. இதையே பார்த்துட்டு இருந்த நமக்கு தேவனோடு அவருடைய குமாரனோடு நாம் பங்காளிகள்ங்கிற உணர்வு வர வேண்டும். வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அது மாற்றிவிடும். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கென்று வாசஸ்தலத்தை நீங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கிறீங்க. எங்களுக்கென்று நித்திய ஜீவன் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. எங்களுக்கென்று உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறீங்க. எங்களை உம்முடைய குமாரனோடு உடன் சுதந்திரராக மாற்றி எங்களை அடாப்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஆக்கினையிலிருந்து வெளியில் கொண்டு வந்தது மாத்திரம் இல்லாமல் உம்முடைய பிரசன்னத்திலே நித்தியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறீங்க. உம்முடைய பிள்ளைகளாக மாற்றினது நிமித்தம் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இதெல்லாம் உணர்ந்தவர்களாக அப்பா, உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, எப்பேற்பட்ட ரட்சிப்பு எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை பயபக்தியோடு நாங்கள் ஆண்டவரை நினைத்து உண்மையுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.